ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் ப்ளஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மீந்து போன சாதம் அரிசி மாவு மட்டும் வச்சு சூப்பரான மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த மலைக்கு சுட சுட நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சாதத்தை கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டு அது கூடவே 1 கப் அளவு நம்ம சாதம் எடுத்திருந்தோன்னா அது 1/4 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவுலேயே கொஞ்சம் பரு அரிசி மாவாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது ரவை மாதிரி இருக்கிறது அளவில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த அரிசி மாவை இதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு பாக்ஸில் ஒரு 1 ஹவர் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நாம் இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணதான வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிட்டேன். பல்லாரி வெங்காயத்தை நல்லா பெரிய சைஸாக ஒன்று எடுத்து அதை இப்படி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினா போதும். நம்ம கருகெல்லாம் விட்டுறக்கூடாது. இப்போ வெங்காயம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம இது கூட கட் பண்ணி வச்சதான தக்காளி பழத்தை இதோட சேர்த்துடலாம். தக்காளி ரொம்பவே சேர்த்துடக்கூடாது. ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் நம்ம சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதையும் இதோட கிளறி விட்டுக்கலாம். இப்போ நாம் இது கூட மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாம் இப்போ சேர்த்துடலாம். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் எங்கள் ஊர் காயல்பணத்தில் ரொம்ப ஃபேமஸ். ஈவினிங் ஆகிட்டுனா பீச்சில் கறிக்கஞ்சி வாடை தான் ரொம்ப ஸ்பெஷல். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மாசித்தூள் வச்சு தான் ஸ்டஃபிங் பண்ணுறேன். சிலர் எறா, சிக்கன் இந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. நான் மாசித்தூள் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்டஃபிங் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் மாசித்தூள் சேர்க்கறதுனால அதுலேயும் உப்பு இருக்கும் ஆல்ரெடி. அப்போ நம்ம உப்பு இந்த வெங்காயம் தக்காளிக்காக மட்டும் நம்ம இப்போ சேர்க்குறோம். இப்போ வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். சில்லி பவுடரையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வர போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் இது கூட ஒரு எனக்கு கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் கூட கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நான் கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 முறி தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 முறியை திருவி எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு தேங்காய் தான் முக்கியம். ஸ்டஃபிங்கில் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் மாசி தான். வெங்காயம் இது அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 முறி தேங்காயும் துருவனதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மளுக்கு தேங்காயிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் நம்மளுக்கு அடி பிடிக்காது. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேங்காயெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாசி தூளை இதோட சேர்த்துடலாம். மாசி தூளையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நாம் இது கூட கொத்தமல்லி தழையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிடும்போது இந்த கொத்தமல்லி தழை இப்போ லாஸ்ட்டாக சேர்க்கும்போது நம்மளுக்கு அது சாப்பிட்றது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்காக நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம். இப்போது இது ஆறட்டும். இப்போ நம்ம வடைக்கு தட்ட ஆரம்பிச்சிடலாம். இது நாங்கள் வாடைன்னு சொல்லுவோம். இப்போது கிளறி விட்டாச்சு. அந்த சூட்லேயே அது லைட்டாக வதங்கிரும் கொத்தமல்லி தழை. இப்போது நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது மேலே நல்லா ஒரு ஈர துணி, நல்லா காட்டன் துணி விரிச்சிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சதானே, அதாவது அரைச்சி வச்சதானே அந்த பழைய சாதம் அரிசி மாவை இப்படி எடுத்து இப்படி இதே போல் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கணும். நம்ம ஒவ்வொன்றுக்கும் 2 ஜோடி வேணும்.
ஒரு வடை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கீழே ஒன்று மேலே மூடி போடுறதுக்கு ஒன்று 2 வேணும். அதனால் நம்ம ஃபுல்லும் ஃபஸ்ட்டு தட்டிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி ஃபுல்லும் தட்டி எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப லைட்டாக தட்டிடக்கூடாது, அதே போல் ரொம்ப திக்காகவும் தட்டிடக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் நம்ம தட்டி வைக்கணும். கொஞ்சம் லைட்டாக தின்னாக தட்டி வைக்கணும். நம்மளுக்கு வந்து இது வெளியே வந்து நம்ம மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துனா நான் மாவில் கொஞ்சோண்டு தேங்காவும் நான் சேர்த்தேன். அதாவது துருவின தேங்காயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போல் நான் வந்து சேர்த்து அந்த மாவோடய பிசைஞ்சு வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் தட்டியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூனில் நம்ம பண்ணி வச்சதான ஸ்டஃபிங் எடுத்து இதில் ஒன்றுலேயும் வச்சிடலாம். இது ஒன்று அடிப்பாகத்துக்கும் மேலே மூடுறதுக்கு ஒன்று, அந்த மாதிரி நம்ம ஜோடிக்கு ஜோடிக்கு ஒவ்வொன்றுலேயும் வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 வாடாக்கு மட்டும் வச்சுருக்கோம். 3 இதில் நம்ம வச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் மூடி போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு பக்கத்தை எடுத்து இதுக்கு இன்னொரு பக்கத்துக்கு மேலே வச்சுட்டு நடுவில் மட்டும் ப்ரெஷ் பண்ணாமல் சுற்றி அந்த ஓரங்களை மட்டும் நம்ம இதே போல் ப்ரெஷ் பண்ணிடணும். 2யும் நல்லா ஒட்டி விட்டுடலாம். நம்மளுக்கு அதுலேயே ஈரம் இருக்கும், அதனால் தண்ணி தொட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு ட்ரையாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் லைட்டாக கையில் தண்ணி தொட்டுங்க. ரொம்ப ஈரமாயிட்டுனா நம்ம பொரிக்கும் போது அது பிரிஞ்சு வந்துடும். இதே போல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இன்னொன்று ஜோடி எடுத்து அது மூடிய ஃபுல்லும் நடுவில் வந்து நம்ம எந்த ப்ரெஷ் பண்ணக்கூடாது. சுற்றி மட்டும் நம்ம ப்ரெஷ் பண்ணி அதை 2யும் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இதே போல் மிச்சம் இருக்கிற எல்லாத்துக்குமே அதே போல் மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு தொப்பி மாதிரி தெரியும். அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெயை வந்து சூடு பண்ணிடலாம். பொரிக்கிறது கரெக்டாக இருக்கும். போடும்போது நம்மளுக்கு எண்ணெய் வந்து ஒரு நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நம்ம பொரிக்க போகிறோம். ஆல்ரெடி எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுட்டேன். இப்போ எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்று சேர்த்தாச்சு. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு நம்மளுக்கே தெரியும். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து நம்ம அடுத்து மற்றொன்றை சேர்த்துடலாம். கரண்டி லைட்டாக அந்த பக்கம் நகட்டி விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் சேர்க்கணும். இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிடக்கூடாது. அதுக்காக இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா பொரிஞ்சிட்டு அது லைட்டாக நம்மளுக்கு வந்து எண்ணெயில் மேலே எலும்பி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்ததை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதே போல் நல்லா பொரித்து எடுத்துடலாம். அந்த சுற்றி ஓரங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே ஸ்டஃபிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம மற்ற மாவையும் அதே போல் உருண்டை பிடிச்சி தட்டி ஸ்டஃபிங் வச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி எல்லாத்தையும் இதே போல் எண்ணெயை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஸ்நாக்ஸை வந்து ஈவினிங் டைமில் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா குளிர்காலம் மழையும் இருக்கிறதுனால பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது நல்லா ஒரு காஃபி போட்டு இது கொடுத்தனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.